ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபெர்டிலைசரை உங்கள் செடிகளுக்கு ரோஸ் செடின்னு மட்டும் இல்லாமல் காய்கறி செடி, பழச்செடி, வேறு ஏதாவது பூச்செடி, நம்ம வீட்டு அழகுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மணி பிளான்ட் எல்லா செடிக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இது டெய்லியுமே கொடுக்குற ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான். இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கறதால என்ன ஆகுதுன்னா, செடியோட வேர் அது மட்டும் இல்லாமல் தண்டு பகுதி இது ரெண்டுமே நல்லா ஸ்ட்ராங்காகி செடியில் நிறைய காய்கள் பூக்கள் பூக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொட்டு கருகுதல், அதாவது மொட்டு வந்துச்சுன்னா அப்படியே உதிர்ந்துடும் இல்லைங்களா, அந்த ப்ராப்ளம்லாம் சரியாகி காம்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்துங்க. நான் இன்றைக்கி இட்லிக்கு ஊற வச்சுருக்கேன். உளுந்து கழுவுன தண்ணியும் அரிசி கழுவுன தண்ணியும் தான் நான் இன்றைக்கி ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ண போகிறேன். இந்த உளுந்துலேயும் அரிசிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. நாம் இந்த தண்ணியை வீணாக கீழே ஊற்றாமல் நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இட்லிக்கு போடுற அன்றைக்கி மட்டும்தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம டெய்லியுமே சாப்பாடு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக அரிசி கழுவுவோம். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு பருப்பு கழுவுவோம். அப்புறம் காய்கறி கழுவுன தண்ணி, இது எல்லாமே நம்ம தண்ணி, அதாவது ரெகுலராக செடிக்கு தண்ணி கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்கு பதில் இந்த ஃபெர்டிலைசரை நம்ம கொடுக்கலாம். அதோட செடிகளுக்கு மேலேயும் தெளிச்சிடுறதால பூச்சி தாக்குதலும் கம்மியாகும். நிறைய காய்கள் வைக்க, பூக்கள் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய துளிர்களும் வருங்க இந்த ஃபெர்டிலைசர் நம்ம செடிக்கு கொடுக்கறதால. அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் ரெகுலராக கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் இன்னொரு ஃபார்ம்லேயும் கொடுக்கலாம். அது என்னென்னா, நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நாள் அந்த நொதித்தல் தன்மை வர வரலையும் வெயிட் பண்ணுங்கள். அதையும் நீங்கள் செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா, கடையில் என்பிகே உரம் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த உரத்தை உங்கள் செடிக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பூக்கள் பூக்கவும், காய் காய்க்கவும், காம்பு கூட நல்லா ஸ்ட்ராங்காகி பூக்கள் உதிரும் இல்லைங்களா, அந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும். அதோட இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு தண்ணி பஞ்சம் வராமல் இருக்கிறதுக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரெகுலராக அரிசி கழுவுற தண்ணி எல்லாமே கீழே தான் ஊற்றுவோம். அதுக்கு செடியில் ஊற்றணும்னா தண்ணி நமக்கு மிச்சம் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அரிசியிலையும் உளுந்துலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. நைட்ரஜன், கால்சியம், பொட்டாசியம், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இதெல்லாமே நம்ம வீண் பண்ணாமல் நம்ம செடிக்கு ஊற்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.